பார்க்கலாம். ஆனால் என்ன மாறுது இதில், அவங்கவுங்க தனித்துவமான ஸ்டைல். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு மாதிரி குழம்பு வைப்போம், உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி குழம்பு வைப்பாங்க, இதுதான் வேறுபாடு. பட் டிஷ் என்னவோ ஒன்று தான், ஆனால் ஊருக்கு சேஞ்ச் ஆகும். அவங்க தேங்காய் சேர்த்துருப்பாங்க, இவங்க தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்காது. சிலர் இப்போ கேரளா டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இது இல்லாத அவங்களுக்கு சமையலே கிடையாது. நம்ம ஊரில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் எல்லாத்தையுமே செய்கிறோம். அது மாதிரி சில டிஃப்ரென்ஸ் தான் இந்த சமையலில் வேறுபடுது. அதை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் ஈஸியாக. ஒரே மாதிரி குக் பண்ணி சாப்பிடாம எங்கள் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தை வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். ஆனால் நான் இன்னும் சம்பாதிக்கல, இருந்தாலும் நான் ஹார்ட்லி ட்ரூவாக தான் நான் எனக்கு எல்லா தெரிஞ்ச விஷயத்தையுமே நான் சொல்லிகிட்டே வரேன். வீடியோக்காக பண்ணுறது, இந்த வீடியோக்காக இது பண்ணுறதுல நம்ம கிடையாது. இதுதான் உண்மை. இதை எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இது ரீச் ஆச்சுன்னா அதை வாங்கி நம்ம 10 பேருக்கு நல்லது செய்ய போகிறோம். அதையும் நான் வந்து வீடியோவாக போடுவேன். உங்கள் சேனல் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ முகமது. நன்றி. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அது பழிக்கட்டும். சந்திரசேகர், நீங்கள் யூடியூபராக என்னோட பெஸ்ட் விஷஸ். படிச்சுட்டேனும் திரும்ப சொல்லியிருக்கீங்களா? அம்மா உடல்நிலை சரியில்லாத போது பெண் பிள்ளை பார்க்க முடியாதா அக்கறை காட்டும் பிள்ளை என அருகில் வசிப்பவர்கள் சொன்னார்கள். புகழ் விரும்பும் மனிதன் அல்ல நான். ஆனால் மருத்துவமனையில் நர்ஸு தோழிகள் பாராட்டினாரா? ஆமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்களா? சந்திரசேகர், என்ன சொல்கிறீங்க? எனக்கு இது புரியல லாஸ்ட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கற்றுக்குட்டி தான், இங்கிலீஷ் அவ்வளோ வந்து இதுவும் கிடையாது. அதனால் சில விஷயங்களை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தரல. அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி போடுங்க, இல்லைன்னா தமிழில் போட்டுருங்க, நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். தம்பி, உங்கள் பொண்டாட்டி அம்மாட்ட போய் கேளுப்பா. யாருமே லைக் போடலை, தயவுசெய்து லைக் போடுங்க. லைவ் பார்த்துருக்குங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம், ஹாய், வாங்க. எப்படி இருக்கீங்க? அகமத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? காந்தி கருப்பு, ஹாய் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? வாங்க, வெல்கம் டு சங்கவி சமையல். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு லைக் போடுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆறுதல். அஹ்மத், சையத் அஹ்மத், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக மதிப்பு மிக்க தோழி, தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகன், நன்றி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க, நைட்டே சாப்பிட்டேங்க. தோசை கார சட்னி சாப்பிட்டேங்க. சரவணன், ஹாய், வாங்க, வெல்கம் டு சங்கவி சமையல். எப்படி இருக்கீங்க சரவணன்? நல்லா இருக்கீங்களா? லைவ் பார்த்துருக்கோம், யாரும் லைக் போடல. தயவுசெய்து 41 தான் இருக்குது, லைக் போடுங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த லைவ் வந்து நிறைய பேருக்கு ஷோ ஆகும். அதான் பெனிஃபிட்ஸ், வேறு எதுவுமே இல்லைங்க. ஹவ் ஆர் யூ கேட்டிருக்கீங்க சரவணன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஐ எம் ஃபைன் சொல்லியிருக்கீங்க. காந்தி கருப்பு, தமிழ். உங்களுடைய சமையல் வீடியோ எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பர், அருமையான வீடியோக்கள் எல்லாமே. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? இல்லைங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி இன்னும் ஓப்பன் பண்ணல. கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணேன்னா உங்களுக்கு ஐடி ஷேர் பண்ணுறேன். நல்ல விவாதமாக பேசும்